இந்த தப்லீக் ஜமாத் அப்படின்றது அவங்க சுன்னத் ஜமாத்தினர் கிடையாது என்பதை நாம் காலம் காலமாக சொல்லி வருகிறோம். தப்லீக் ஜமாத் என்பது கிட்டத்தட்ட ஒரு 100 வருடங்களுக்குள்ள உருவான ஒரு ஜமாத். அது இந்த ஜமாத்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், பள்ளிவாசலாக சட்டிப்பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிறாங்க, தொழுகைக்கு அழைக்கிறாங்க, சட்டத்திட்டங்களை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நாம் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் தப்லீக் ஜமாத்தில் போன உடனேயே அவங்க தர்கா ஜியாரத்தை விட்டுடுறாங்க, ஃபாத்திஹா மௌலூதை விட்டுடுறாங்க, சலவாத்து ஓதுறதை விட்டுடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தால் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்குது. தப்லீக் ஜமாத் என்பது அது பசுத்தோல் போர்த்திய புலி. ஏன் பசுத்தோல் போர்த்திய புலினா, தப்லீக் ஜமாத் என்பது வஹாபிசத்தின் வேர். தப்லீக் ஜமாத் இந்தியாவில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் தழைத்திருந்த காலத்தில் வஹாபிசம் நேரடியாக உள்ளே நுழைய முடியாத ஒரு சூழ்நிலையில் தப்லீக் ஜமாத் என்ற பெயரில் இந்த வஹாபிசம் உள்ளே நுழைந்தது. இன்றைக்கு தான் இந்த தௌஹீத் ஜமாத்து, இந்திய தௌஹீத் ஜமாத்து, இந்த மாதிரியான பல ஜமாத்து பிரிவுகள், குழப்பங்கள்லாம் இப்போ ஒரு 35-40 வருஷத்துக்குள்ள. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப பழசு தான் இந்த தப்லீக் ஜமாத் என்கின்ற வஹாபிச கூட்டம். தப்லீக் ஜமாத் என்பது 100% வஹாபிச கூட்டம் என்பதை என்னால் தமிழகத்தில் எங்கு வந்தும் என்னால் பேச முடியும். அதற்கான எல்லா ஆதாரங்களும் என்னிடத்தில் இருக்கு. அதாவது ஹிம்ஃபர் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் உளவாளி, அவன் த கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஸ்பை என்ற ஒரு நூல் டர்க்கியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அல் ஜாசூசுல் இங்கலீசி அப்படின்னு சொல்லி அரபியில் இருக்கு. இது பல மொழிகளில் இருக்கு. இந்த ஹிம்ஃபர் அப்படின்றவன் என்ன சொல்றான் அப்படின்னா, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உளவாளியாக நியமிக்கப்பட்டு நான் முஸ்லீமாக மாறி முஹம்மத் இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்று சொல்லக்கூடிய நபரை நான் வழிகெடுத்தேன். இது ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி வழிகெடுக்கப்பட்ட இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்பவன் அத்தௌஹீத் என்ற ஒரு நூலை முதலாவதாக அவன் வெளியிட்டான். இன்றைக்கும் மக்காவில் இந்த நூல் மிக அழகான முறையில் அச்சடிக்கப்பட்டு இலவசமாக தருகிறார்கள். இது இப்னு அப்துல் வஹாப் நஜிதியுடைய புத்தகம். இப்னு அப்துல் வஹாப் நஜிதி என்பவன் மிகச்சிறந்த ஆலிம். ஆனால் அவன் வழிகெடுக்கப்பட்டு அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்துடைய கொள்கையை அவன் உடைத்தான். இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் பல்வேறு குழப்பங்களை உண்டு பண்ணினான். அவன் சில நபர்களை வைத்துக்கொண்டு ஹரம் ஷரீஃபில் பல்வேறு கொலைகளை செய்தான். இது பெரிய வரலாறு, ரொம்ப பெரிய வரலாறு. மக்கா படுகொலை என்ற ஒரு நூல் இருக்கு. அதை நீங்க வாங்கி படிச்சீங்கன்னா அதுல எல்லா தகவலுமே இருக்கும். இப்பொழுது அங்கு என்ன நடந்ததோ அதே மாதிரி அன்றைய காலத்திலேயே கிட்டத்தட்ட 1200 வருடங்களுக்கு முன்பே இஸ்லாம் இந்தியாவில் வந்துவிட்டது. மற்ற இடங்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி இஸ்லாம் இந்தியாவில் ரொம்ப வேகமா பரவிச்சு. அப்ப ஆங்கிலேயர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எப்படி அரபு நாட்டில் குழப்பங்களை கொள்கை ரீதியாக உண்டு பண்ணாங்களோ அதே மாதிரி இந்தியாவிலும் உண்டு பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்து திட்டமிட்டு இஸ்மாயில் தஹ்லவி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளை பிடித்து, அங்கு எப்படி தௌஹீத் என்ற புத்தகம் போடப்பட்டதோ அதே மாதிரி இங்கே தக்வியத்துல் ஈமான் என்ற நூல் போடப்பட்டது. கிட்டத்தட்ட இது தௌஹீத் என்கின்ற புத்தகத்துக்கு நிகரானது. இந்த தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த புத்தகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக மிக தரக்குறைவான வார்த்தைகள் அதில் இருக்கு. அதனால் அந்த காலத்தில் வாழ்ந்த பெரும் அறிஞர் பெருமக்கள் இந்த நூலை படிக்கக்கூடாது என்று மார்க்க தீர்ப்பு வழங்கினார்கள். இப்படி மார்க்க தீர்ப்பு வழங்கிய அந்த நேரத்தில் அந்த மார்க்க தீர்ப்புக்கெல்லாம் முரண்பட்டு ரஷீத் அகமது கங்கோஹி என்று சொல்லக்கூடிய மார்க்க அறிஞர், அவர் இந்த நூலை படிப்பது தக்வியத்துல் ஈமான் பட்னா ஐனே ஈமான் ஹே, தக்வியத்துல் ஈமான் என்று சொல்லக்கூடிய இந்த நூலை படிப்பது ஈமானின் முக்கிய பகுதின்னு சொல்லி அவர் ஃபத்வா கொடுத்தாரு. இப்னு அப்துல் வஹாப் நஜிதியை பற்றி அவரிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது,
லோ கஹத்தே ஹே வஹாபி, லோ கஹத்தே ஹே உன்கு வஹாபி, மக்கள் அவரை வஹாபி என்று சொல்கிறார்கள். லெக்கின் உன்கே மிசாஜ் மே குச் தஷ்தீத் தா, அவருடைய சுபாவத்தில் கொஞ்சம் கடினம் இருந்தது. ஓ மை சுனாஹு ஹம்பலி மதஹப் மே தா, அவர் ஹம்பலி மதஹபை பின்பற்றினார் என்று ஃபதாவா ரஷீதியாவில் ரஷீத் அகமது கங்கோஹி என்பவர் பதிவிட்டிருக்கிறார். எல்லோரும் எதிர்த்த அந்த நேரத்தில் ரஷீத் அகமது கங்கோஹி மட்டும் மௌலானா ரஷீத் அகமது கங்கோஹி ஆதரித்தார். இப்போ நாம விஷயத்துக்கு வருவோம். இந்த மௌலானா ரஷீத் அகமது கங்கோஹி, மௌலானா அஷ்ரப் அலி தானவி, இவர்கள் எல்லாம் தப்லீக் ஜமாத்தின் மிக மிக முக்கியமான தலைவர்கள். இந்த தலைவர்கள் எல்லோரும் நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழித்து பழித்து கேவலமாக எழுதிய இஸ்மாயில் தெஹ்லவியின் ஆதரவாளர்கள். அது மட்டுமல்ல, இவர்களும் ஆங்காங்கே நிறைய வாந்தி எடுத்து வைத்திருக்கிறார்கள். நம்ம கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு, எல்லா ஆதாரமும் இருக்கு. அப்ப தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர்கள், அவர்களின் கொள்கைகள் ஆக அசுத்தமானது. அப்போ மௌலானா இல்யாஸ் அவர் உன்கி தீனி தாவத் என்ற நூல்ல மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவங்க எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு வார்த்தை வருது, மயா ஜஹீருல் ஹசன், ஜஹீருல் ஹசன் என்பவர் மௌலானா இல்யாஸ் தப்லீகினுடைய ஸ்தாபகருடைய ஹாதிம், அதாவது பணியாளர். அவர்கிட்ட வந்து மௌலானா இல்யாஸ் சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, மயா ஜஹீருல் ஹசன் லோக் சமஜ்தே ஹை யே தஹ்ரீக் ஸலாத் ஹே, மக்கள் நினைக்கிறார்கள் இது தொழுகைக்கு அழைப்பு பணி என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல்கே ஹர்கிஸ் நஹி, ஆனால் உண்மை அப்படி அல்ல, ஒருபோதும் இல்லை. ஹர்கிஸ் நஹி பல்கே நயா கௌம் கு பைதா கர்னா, புதிய கூட்டத்தை உருவாக்க வேண்டும், அதுதான் திட்டம், அதுதான் திட்டம். அப்போ புதிய கூட்டத்தை உருவாக்கிட்டாங்களா? ஃபாத்தியா மௌலூதை தடை பண்ணிட்டாங்களா? கபர் ஜியாரத்தை தடை பண்ணிட்டாங்களா? இங்க வந்து சண்டையை உண்டு பண்ணிட்டாங்களா? இது பிரிட்டிஷினுடைய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இயங்கக்கூடியதுதான் இந்த தப்லீக் ஜமாத். இந்த தப்லீக் ஜமாத் வெளிப்புறத்தில் பார்க்கும்போது தாடி, ஜுப்பா, மிஸ்வா குச்சி, தொழுக, இந்த மாதிரியான போர்வையில் அவர்கள் இருந்தாலும் இவர்களுடைய அடிப்படை கொள்கை என்பது நம் உயிரினு மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழித்து பழித்து பேசுவதும், இமாம்களை புறக்கணிப்பதும், அவுலியாக்களை புறக்கணிப்பதும், அறிஞர் பெருமக்களை ஆலிம்களுக்கு எதிராக நிற்பதும் தான் இவர்களின் வேலை. அடிப்படை அதுதான். இது அடிப்படையில் தவறு. இப்போ இந்த ரகசியம் இருக்குல்ல, இவங்க கிட்ட இவ்வளவு அசுத்தம் இருக்கு அப்படின்ற இந்த விஷயம் இருக்குல்ல, இது பெரும்பாலும் ஆலிம்களுக்கே தெரியாது. அதனால் இது தொழுகைக்கு அழைப்பு பண்ணி நல்லது தானே பண்றாங்க, அல்லாவின் பாதையில கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தொடர்பு வச்சிருக்கிறாங்க. அறியாமையில செய்யறது. ஒருவர் இதையெல்லாம் மிக தெளிவாக தெரிந்ததற்கு பின்பும் தப்லீக் ஜமாத்தில் தொடர்பு வைத்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக அவரை பின்பற்றி தொழக்கூடாது. இந்த கொள்கையெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, அவங்களுடைய அந்த இயக்கங்களில் புகுந்து அவர் செயல்படுகிறார் என்று சொன்னால் நிச்சயமா அவரை பின்பற்றி தொழக்கூடாது. வெளிப்புறத்தில் இவர்கள் ஹனஃபி மதஹபுக்காரர்கள் மாதிரி தெரியும், ஆனால் நிச்சயமாக இவர்கள் பக்கா வஹாபிகள். வெளிப்புறத்துல வேடம் போட்டிருக்கிறார்கள். உண்மையில் இவர்கள் வெளிப்படையா சொல்றதா இருந்தா தௌஹீத் ஜமாத்துக்காரன் நான் என் கொள்கை இதுதான் வெளிப்புறத்துல சொல்லிடுவான். ஜமாத்தை இஸ்லாமியும் கிட்டத்தட்ட இதுதான் என் கொள்கைன்னு வெளிப்புறத்துல சொல்லிடுவான் அல் ஹதீஸ்ன்றவன். புரியுதுங்களா? காதியானியும் என் கொள்கை இதுதான் சொல்லிடுவான். தப்லீக்காரன் மட்டும் இதுதான் என் கொள்கைன்னு சொல்லாமலே அவன் வாழைப்பழத்தில் ஊசி வச்சு ஏத்துறது மாதிரி மெதுவா தர்கா ஜியாரத்து கூடாதுன்னுவான், யா நபி சலாம் பைத்து படிக்க கூடாதுன்னுவான், ரசூல்லாவுக்கு சலாம் சொல்லக்கூடாதுன்னுவான். ஒவ்வொன்றையா தடுப்பான். ஒவ்வொன்றையா தடுத்து கடைசியில் 100% வஹாபியா உங்களை மாத்திடுவான். நான் இப்பவும் சொல்றேன், நான் சொல்வதெல்லாம் சத்தியம், உண்மை. எங்கு வேண்டுமானாலும் வந்து பேசுவதற்கு தயார். எல்லா ஆதாரமும் இருக்கு. மௌலானா அஷ்ரப் அலி தானவி என்பவர் யார்? அவருடைய கொள்கை என்ன? மௌலானா ரஷீத் அகமது கங்கோஹி என்பவர் யார்? அவருடைய கொள்கை என்ன? மௌலானா காசிம் நானூத்தவி என்பவர் யார்? அவருடைய கொள்கை என்ன? மௌலானா ஹலீல் அகமது அம்பேட்டி என்பவர் யார்? அவருடைய கொள்கை என்ன? ஆனா அதெல்லாம் விடுங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மௌலானா இருந்தார்ல, ஹலீல் அகமது கீரனூரின்னு, அவருடைய கொள்கை என்ன? எல்லாமே நம்ம கிட்ட மிக தெளிவா இருக்கு. நாம் இதை பற்றி காஷிஃபுல் ஹுதா மதரசாவுடைய ஆசிரியர்களிடத்துல பேசியிருக்கிறோம், விவாதம் பண்ணியிருக்கிறோம். அவங்களிடத்துல பதில் இல்லை.
அவங்களிடத்துல பதில் இல்லை, பதில் சொல்ல முடியாது. ஏன் என்றால் நிச்சயமாக இது அசுத்தமான கொள்கைன்றது அவங்களுக்கே தெரியும். ஆனால் வேற வழி இல்லை, வேடம் போட்டுக்கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சுன்னத்து ஜமாத்து அல்ல, தப்லீக் ஜமாத்து சுன்னத் ஜமாத்து அல்ல. தப்லீக் ஜமாத்தில ஊறி திளைத்தவர்களை பின்பற்றி தொழக்கூடாது. இன்னும் சொல்ல போனால் இப்ப இருக்கிற காதிக்கு முன்னாடி இருந்த காதி ஹபீபுல்லா அவங்க ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க, தப்லீகாரர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது என்று ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். தப்லீக் ஜமாத் வழிகட்ட கூட்டம் என்று ஷேக் ஆதம் ஹசரத் வேலூர் அல்பாக்கியாத் சாலிஹாத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஷேக் ஆதம் ஹசரத் நவ்வர் அல்லாஹு மர்கதஹு அவங்க ஃபத்வா கொடுத்திருக்கிறாங்க. கேரளாவில் நிறைய ஃபத்வாக்கள் கொடுத்திருக்கிறாங்க தப்லீக் ஜமாத் வழிகட்ட கூட்டம்னு. இப்படி ஏகப்பட்ட ஃபத்வாக்கள் தப்லீக் ஜமாத்துக்கு எதிர்ப்பா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சோம் அந்த சர்டிபிகேட்டை தூக்கிட்டு போற பூச்சாண்டிகளுக்கு பின்னால போகாதீங்க, அவர்களை பின்பற்றி தொழாதீங்க, உண்மையை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஆலிம்கள் இமாம்கள் சத்தியத்தை பேசுறதுக்கு பயப்படுறாங்க. எங்கடா நம்ம பள்ளியாசல் இருந்து தூக்கிடுவான்னு பயப்படுறாங்க. எங்கடா நமக்கு அடி விழுந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இமாம்கள் செய்யக்கூடிய இந்த பொடுபோக்குத்தனம் இதுதான் தப்லீக் ஜமாத் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இருக்கிறதுக்கு காரணம். ஆக தப்லீக் ஜமாத்துடைய கொள்கை வஹாபிச கொள்கை, அது அசுத்தமான கொள்கை. அதிலிருந்து அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.